ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மிஸ்ட்ரி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால இவர் மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு திறமையான போலீஸ்காரரா இருந்தவர். அதனால ஒரு சில விஷயங்களுக்கு அவர்கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் கேட்க தான் செய்யறாங்க அன்அஃபிஷியலா. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா டியூட்டில சேர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மென்டலி ஹெல்த்தா இருக்காரு அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டும் தேவைப்படும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவருக்கு வர கேசஸ்லாம் என்ன, அதெல்லாம் அவர் எப்படி சால்வ் பண்றாரு, அது மட்டும் இல்லாம இவர் டியூட்டில ஜாயின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி பிளாட் வச்சு ஒரு நல்ல சீரிஸ் கொடுத்துருக்க முடியும். ஆனா இவங்க கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். குறிப்பா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவர் ஸ்டேபிளா இருக்கும் போதும் சரி, அவர் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெப் சீரிஸ் நடிச்சர் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணா அந்த வெப் சீரிஸ் ஓரளவு பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஓரளவு நீட்டா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணி இதை ரொம்ப ஷார்ட்டான ஒரு வெப் சீரிஸா எடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.